மத்திய மற்றும் கிழக்கு இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் ஈரான் இஸ்ரேலுக்கு உதவினால் பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் எதிர்வினையை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்திருக்கிறது. புயலோ சூறாவளியோ ஏற்படுத்தாத சேதம். ஈரான் ராணுவத்தால் உருவான கோரத்தின் உச்சம்தான் இவை. ராணுவ வலிமையை பலப்படுத்தும் நோக்கத்தில் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஈரானிடமிருந்து தற்காத்துக் கொள்வதாக கூறி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. சற்றும் எதிர்பாராத நிலையில் இஸ்ரேல் ஏவிய நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் தலைநகர் தெஹ்ரானை உருக்குலைத்தன. ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் ராணுவ தளங்களை அழித்ததாக இஸ்ரேல் வீடியோ வெளியிட்டது. தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஈரான் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியது. மத்திய இஸ்ரேலின் ரிஷான் லீசன் ரமத்கன் நகரில் ஈரான் வீசிய ஏவுகணைகளால் குடியிருப்புகள், வாகனங்கள் உருக்குலைந்தன. டெல் அவிவில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்பு தரைமட்டமாகியது. ஈரானின் வான் தாக்குதலால் சின்னாபின்னமாக கிடக்கும் குடியிருப்புகள் நெஞ்சை பதற வைக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கிடக்கும் உடல்களையும் மக்களையும் மீட்க முடியாமல் வீரர்கள் திணறுகின்றனர். மாறி மாறி இரு நாடுகளும் மோதல்களில் ஈடுபட்டுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு உதவினால் பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் நாடுகளின் கப்பல் மற்றும் பிராந்திய நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது.